கர்த்தருக்கே மகிமை. ஆமென். ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, "இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்நாளிலே களிகூர்ந்து மகிழக் கடவோமாக." அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்காரு. அதனால கர்த்தர் சொல்றாரு, "இந்த நாளிலே நீங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்துருங்க." அப்படின்னு கர்த்தர் நம்ம மகிழ்ந்து இருக்கிறத தான் அவரு விரும்புறாரு. ஏன் இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த நாளை யாருமே உண்டாக்கல. நம்முடைய பாஸ்ட் டென்ஸ் உருவாக்கல. ஸோ பழசெல்லாம் நெனச்சு சோகப்பட்டுட்டு இருக்க தேவையில்ல. நம்முடைய ஃப்யூச்சரும் உருவாக்கல இந்த நாள. அதனால எதிர்காலத்துல நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த நாளை நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அது கர்த்தருடைய கிருபை தான். வேற எதுவும் இல்ல. அதனால தான் கர்த்தர் இப்படி வசனம் குடுத்திருக்காரு. இந்த நாளை வேற யாரும் உண்டாக்கல. வேற எதுவும் உண்டாக்கல. கர்த்தராகிய நான் தான் இந்த நாளை உண்டாக்கியிருக்கேன். மகனே, மகளே, இந்த நாளை நீ பார்க்குற அப்படின்னா, நான் உனக்கு அந்த கிருபைய குடுக்கவும் தான். அதனால நீ இத புரிஞ்சு களி கூர்ந்து மகிழ்ந்திரு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இரு. கவலைப்படாத. நீ கவலைப்படுறத நான் விரும்பல. என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ நிம்மதியா மனமகிழ்ச்சியோட வாழு. அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு இந்த வசனத்துல. அதனால இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம். அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் காலையில நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே பழச நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பயந்துக்க கூடாது. நம்ம கவலைப்படுற அந்த கவலை ஒன்றும் இந்த நாளை உண்டாக்கல, நமக்கு கொடுக்கல. அல்லது நம்முடைய சொந்த பலன், சுய பலத்தினால இந்த நாளை நம்ம உண்டாக்கல. அல்லது வேற யாராவது ஒரு மனிதர்கள் இந்த நாளை உருவாக்கி நமக்கு கொடுக்கல. ஒரே கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், அவர் தான் இந்த நாளை உண்டாக்குறாரு. இந்த நாளை நாம் காண கிருபை கொடுத்திருக்காரு. வேற யாரும் எதுவும் இந்த நாளை நமக்கு கொடுக்கல. அதனால இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு, கர்த்தர் தான் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த நாளை நம்ம பார்க்குறோம். அதனால இந்த நாள்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா, அது கர்த்தர் தான் கொடுத்திருக்காரு. கர்த்தர் சொல்றாரு, களி கூர்ந்து மகிழ்ந்துருங்கன்னு தான் அவருடைய சித்தமா இருக்குது. நம்ம பாஸ்ட் டென்ஸைவோ ஃபியூச்சரைவோ நினைச்சு கவலைப்படணுங்கிறது அவருடைய சித்தம் இல்ல. அதனால நம்ம அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறப்ப அவர் என்ன நினைப்பாரு? பிள்ளைங்க விசுவாசிக்கிறாங்க. நான் தான் இந்த நாளை உண்டாக்கினேன் அப்படிங்கிறதையும் விசுவாசிக்கிறாங்க. இந்த நாள்ல களி கூர்ந்து மகிழணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறதையும் அவங்க நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைங்களாகிய நம்ம மேல அவர் என்ன பண்ணுவாரு? பிரியமா இருப்பாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம பிழைப்போம், நல்லா இருப்போம். இது நன்மையான பாதையா இருக்கும். அதனால இதை உணர்ந்து வாழ்வோம். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா.